ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் அவர் சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளையும் குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஒரு நிமிடம் நாம் தலை தாழ்த்தி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 4வது வார்த்தையாக என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்லுகிறார். சிலுவையிலே இயேசு தொங்கினதனுடைய நோக்கம் என்னவென்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். இயேசு சிலுவையிலே தொங்கினதனுடைய பிரதான நோக்கம் என்ன? அவர் நம்முடைய பாவங்களுக்காக பலியாக அவர் சிலுவையிலே தொங்கினார். வேதத்திலே லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, இரத்தம் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, கர்த்தர் இதை பாவத்தை போக்கும் பாவ நிவிர்த்தி, நம்முடைய ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி உண்டாக்குறதற்காக கர்த்தர் ஒரு நித்திய கட்டளையாக கர்த்தர் இதை என்ன செய்து வைத்திருக்கிறார்? கட்டளை கொடுத்து வைத்திருக்கிறார். லேவியராகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே இதை நாம் பார்க்கிறோம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே, ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. பழைய உடன்படிக்கையிலே நியாயப்பிரமாண காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தத்தினாலே அவர்கள் தங்களுடைய பாவத்திற்காக ஆசாரியன் அவைகளை பலியிட்டதினாலே பாவத்திலிருந்து அவர்கள் மீட்பு அடைகிறதற்காக, பாவம் மன்னிக்கப்படுகிறதற்காக, பாவம் நிவிர்த்தி செய்யப்படுகிறதற்காக இவைகளுடைய இரத்தம் சிந்தப்பட்டு அவைகள் பலியிடப்பட்டு அந்த இரத்தத்தினாலே அவர்களுக்கு ஒரு பாவ நிவிர்த்தி உண்டானது. ஆனால் இப்பொழுது புதிய உடன்படிக்கையிலே, புதிய ஏற்பாட்டிலே இயேசு நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசு நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். இதற்குள்ள வித்தியாசம் என்ன? பழைய உடன்படிக்கையிலே சிந்தப்பட்ட இரத்தத்திற்கும் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்தப்பட்டதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எபிரேயர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். எபேசியர் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது. நித்திய இரட்சிப்பு, நித்திய மீட்பை கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். பாவ மன்னிப்பாகிய மீட்பு, இந்த மீட்பு என்கிற வார்த்தையினுடைய கிரேக்க பதம் சோசோ. இந்த சோசோ என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றிலும் ஒரு முழுமையான விடுதலையை, முழுமையான மீட்பை பெற்று தருகிறது. பழைய உடன்படிக்கையிலே இந்த வெள்ளாட்டு கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தம் உண்டு பண்ணுகிற மீட்பு அது ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தமோ அது ஆவி ஆத்துமா சரீரம் இந்த மூன்றிற்கும் அது நம்மை மீட்டு எடுக்கிறது. மூன்றிலையும் ஒரு மீட்பை கொண்டு வருகிறது, கட்டளையிடுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றிலும் நீங்களும் நானும் விடுதலை அனுபவிக்கிறோம். ஆகவேதான் இயேசு சிலுவையில தொங்கினார். இயேசு சிலுவையில தொங்கினார். அவர் ஏன் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார்? நீங்களும் நானும் தேவனை பிதா என்று சொல்கிறதற்காக இயேசு தம்முடைய பிதாவை தேவன் என்று சொன்னார். இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்களிலே, இயேசு இந்த பூமியில நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்த நாட்களிலே, 33.5 வருடம் ஜீவனோடு அவர் இருந்த காலத்திலே இயேசு
இந்த பூமியில மனுஷனாய் அவர் சுற்றித்திருந்த நாட்களிலே எல்லா நேரமும் பிதாவை, தேவனை அவர் என் பிதா, என் பிதா, பிதாவே நீர் என் ஜெபத்தை கேட்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுவார். என்னை அனுப்பின என் பிதா என்று சொல்லுவார். எல்லா முறையும் அவர் பிதா 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 என்று சொல்லி பேசினவர் சிலுவையில 4வது வார்த்தையாய் அவர் சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஏன் பிதா என்று சொல்லாமல் தேவன் என்று சொன்னார்? இயேசு ஏன் பிதா என்று சொல்லாமல் தெய்வன் என்று சொன்னார்? இதில் ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது. இயேசு நம்மை நீதியாக்குகிறதற்காக அவர் பாவமானார், நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக அவர் சாபமானார், நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறதற்காக அவர் தரித்திரரானார், நமக்கு சுகத்தை கொடுக்கிறதற்காக தம்முடைய சரீரத்தில் அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதற்கெல்லாம் டைரக்ட் ஆப்போசிட்டை இயேசு பெற்றுக்கொண்டார். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பாசிட்டிவ் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு அவர் கொடுக்கிறதற்காக அதனுடைய ஆப்போசிட் ஆகிய நெகட்டிவ், நாம் நீதியாகிறதற்கு அவர் பாவமாகிறார், நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு அவர் சாபமாகிறார், நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறதற்கு அவர் தரித்திரரானார் சிலுவையில, நாம் சுகமாய் வாழ்வதற்கு அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது பிதாவை நீங்களும் நானும், இப்பொழுது தேவனை நீங்களும் நானும் அப்பா பிதா தகப்பன் என்று அழைக்கிறதற்காக அவர் பிதாவை தேவன் என்று சொல்லுகிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த வார்த்தையினுடைய ஒரு ஆழம் இது எதை சுட்டி காட்டுறது என்றால், நமக்கும் பிதாவுக்கும் நமக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு உறவு உண்டு பண்ணுகிறதற்காக, பிதா குமாரன் பிள்ளை தகப்பன் என்கிற உறவு கட்டப்படுகிறதற்காக அவர் தன்னையே, தனக்கும் தன்னுடைய பிதாவுக்கும் இருந்த அந்த உறவையே அவர் தியாகம் செய்தார். இதுதான் சிலுவையில இயேசு செய்த தியாகம். ஒரு நாளும் நீங்களும் நானும் இதை மறந்துவிடக்கூடாது. இதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் அதனுடைய 6வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 16வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரங்களுக்கும் சம்மதம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இதே வசனத்தை நாம் லேவியராகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் பார்க்க முடியும். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவன் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள். பழைய உடன்படிக்கையிலேயே தேவன் ஜனம், தேவன் ஜனம், இந்த ஒரு உறவுதான் இருந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையில, புதிய பாட்டுல இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பின்பதாக இந்த உறவு எப்படி மாறுகிறது? அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, 18வது வசனம், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தையை சொல்லுகிறது. அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் அவருக்கு குமாரராய் குமாரத்திகளாய் மாறுகிறதற்காக. மேலும் கலாத்தியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நீங்களும் நானும் தேவனை அப்பா பிதா, அவருடைய சுபிகார புத்திரராகும்படி ஆண்டவர் சிலுவையிலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தை அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு சிலுவையில பேசின 4வது வார்த்தையினுடைய ஒரு ஆழமான அர்த்தம் இதுதான். நீங்களும் நான் இன்றைக்கு அவரை தகப்பனாக பிதாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அவர் நமக்கு பிதாவாய் மாற வேண்டுமே ஆனால் ஒரே ஒரு காரியம், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என்னை கழுவி சுத்திகரியும் என்கிற இந்த ஒரு சிறிய ஜெபத்தை விசுவாசத்தோடு நம்ம சொல்லும் பொழுது, இந்த சிறிய ஜெபத்தை விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் நம்மை இரட்சிப்பார். நீங்களும் அவருடைய சொந்த ஜனமாய், அவருடைய சொந்த பிள்ளையாய், அவருடைய குமாரராய் குமாரத்திகளாய் நீங்களும் மாறலாம். உங்களுக்கும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை நீர் பேசினீர். ஆண்டவரே, உம்முடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து உம்முடைய கிருபை பெருகட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளையின் ஆசீர்வாதம், குமாரன் குமாரத்தினுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தினால கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.